என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி ஒரு டயட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பச்சைப்பயிறு தோசை. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை முளை கட்டிடலாம். ஊற வச்சு பச்சைப்பயிரை இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் துணியில் மாற்றிக்கலாம். வெள்ளை துணியை நான் நனைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை மூட்டையாக கட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்படி ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் இந்த பக்கம் இப்படி திருப்பி முடிச்சு உள்ளே இருக்க மாதிரி இப்படி வச்சுருங்க. ஏன்னா முளை வந்துச்சுன்னா இப்படி மேலே ஃபேஸ் பண்ணி வரும். அதுக்காக இது நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பயிரெல்லாம் எவ்வளோ நல்லா முளை கட்டியிருக்குன்ட்டு. முளைக்கட்டின பயிர்னாவே ரொம்ப ஹெல்த்தி தான். அதில் பச்சை பயிறு இன்னும் ரொம்பவே ஹெல்த்திங்க. இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இதில் நான் 1 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இது நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அரைச்ச மாவை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே வைக்கலாம். அப்போ தான் நல்லா புளிக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இதில் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா கலந்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தோசையாக வார்க்க பிடிக்கலனா இந்த மாதிரி திக்காக இருக்கும்போதே நீங்கள் அடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசையாக வார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சட்னி செய்யணுன்ற அவசியமே இல்லைங்க. இதுலேயே நம்ம மிளகா, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கனால இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. டயட்டில் இருக்கவங்க நைட்டு இந்த மாதிரி செஞ்சு ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த தோசையிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். முளைக்கட்டின பயிறு எவ்வளோ நல்லதுன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம நார்மலாக சப்பாத்தி தோசைலாம் சாப்பிட்டோம்னா அதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப கம்மி, பட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்திங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் உளுந்தோடு சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆகிடும். ஸோ நீங்கள் நைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட தோசை தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.